ஐயா தமிழருவி மணியன் அவர்களை உரையாற்றுமாறு அழைக்கிறேன். அன்பு தலைவர் உள்ளிட்ட அனைவரையும் முதலில் வணங்கி மகிழ்கிறேன். நான் நீண்ட நேரம் உரை நிகழ்த்தப் போவதில்லை. வெறும் 10 நிமிடங்களில் நான் சொல்ல விரும்புகிற கருத்துக்களை சொல்லிவிட முனைகிறேன். காரணம், இதுபோன்ற கூட்டங்கள் ஏராளமாக இந்த மண்ணில் நடத்தியாகிவிட்டது. அதனால் எந்த உருப்படியான விளைவும் இதுவரையில் வந்து சேரவில்லை. கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலன்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மறப்பாரடி என்றான் பாரதி. அதைத்தான் தமிழகம் செய்து கொண்டிருக்கிறது. எனவே இதுபோன்ற கூட்டங்களின் மூலமாக எதை செய்ய போகிறீர்கள்? ஒரு பிரபாகரன் செய்திருப்பதுதான் இன்றைக்கு செயற்கரிய செயல். இன்றைக்கு உலகத்தின் பார்வையில் அத்தனை மனித உரிமை மீறலையும் ஆவணப்படுத்தி இருக்கிறானே, அது முக்கியம். பேசிக் கொண்டிருப்பதனாலே ஒரு பயனும் இல்லை, ஆவணப்படுத்தி இருக்கிறான். சர்வதேச நீதிமன்றத்தில் குற்றவாளி கூண்டில் ராஜபக்சேவையும் ராஜபக்சேவின் கூட்டாளிகளையும் நிறுத்துவதற்கான அடித்தளத்தை அவன் அமைத்துக் கொடுத்திருக்கிறான். இந்த புத்தகம் எல்லா இடங்களிலும் சென்று சேர வேண்டும். நான் உங்களிடம் அன்போடு வேண்டுகிறேன். 300க்கும் மேற்பட்ட படங்கள் அதிலே இருக்கின்றன. ஒரு படத்தை பார்த்துவிட்டு நம்மால் உறங்க முடியுமா? அப்படி உறங்கினால் நாம் தமிழன் தானா? தமிழனாக இருக்க வேண்டும் என்றில்லை, மனிதனாக இருக்க வேண்டும் என்றாலே முதலில் ஒருவனுடைய துயரத்தை சோகத்தை பார்க்கிற பொழுது நெஞ்சு துடிக்காதா? எனவே நாம் இதுவரையில் மனிதர்களாக கூட இருக்க மறந்துவிட்டோம். அதற்கு பிறகுதானே தமிழர்களாக எழுந்து நிற்பது. இந்த மேடையில் இருக்கக்கூடியவர்களை வைத்துக் கொண்டு உங்களிடம் சுருக்கமாக 2 செய்திகளை நான் சொல்கிறேன். ஒன்று, சாதி ரீதியாக தமிழன் பிரிந்திருக்கிறான், மத ரீதியாக தமிழன் பிரிந்திருக்கிறான், எல்லாவற்றையும் விட கேவலமாக கட்சி ரீதியாக தமிழன் பிரிந்திருக்கிறான். நான் உங்களிடம் மன்றாடி கேட்கிறேன், உண்மையிலேயே நீங்கள் போலித்தனம் இல்லாத தமிழர் தலைவர்கள் என்றால், நீங்கள் இந்த தமிழ் ஈழத்தை பெறுவதற்கு இந்திய அரசை எல்லா வகையிலும் நிர்பந்திக்கக்கூடிய சூழலை தமிழ் மண்ணில் உருவாக்க வேண்டும் என்று உண்மையில் நீங்கள் நினைத்தால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் இரண்டும் ஒரு இடத்தில் தனியாக கூட்டணி அமைத்து நிற்க வேண்டும். அந்த இடத்தில் இருப்பவர்கள் அங்கிருந்து வேடுபட்டு இங்கே வர வேண்டும். நான் வேல்முருகன் சார்பாக மருத்துவர் ராமதாசுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். தமிழருவி மணியனாக அல்ல, ஒரு சாதாரண இன உணர்வுள்ள தமிழனாக கேட்கிறேன். நீங்கள் ஈழத்திற்காக குரல் கொடுப்பீர்கள், தமிழர் சமுதாயம் அங்கே தமிழ் இடத்தை பெற வேண்டும் என்பதற்காக குரல் கொடுப்பீர்கள். ஆனால் ஒரு 10 இடங்களில் நீங்கள் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக கருணாநிதியின் கரத்தை பிடித்துக் கொண்டு நிற்க முயல்வீர்கள் என்றால் என்ன உங்களுடைய தமிழர் வாழ்வு? என்ன உங்கள் தமிழர் வாழ்வு நான் கேட்கிறேன். திருமாவளவனை நான் மதிக்கிறேன். தலித்துகளுடைய எழுச்சி மிக்க சக்தியாக திருமாவளவன் இன்னும் வளர வேண்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆனால் திருமாவளவனுடைய மனச்சான்றை பார்த்து கேட்கிறேன். பிரபாகரனுடைய அன்பு தம்பி என்று மேடைதோறும் முழங்குவது உண்மை என்றால், தமிழ் ஈழத்தை பெறுவதற்காக இங்கே நீங்கள் தமிழர் இறையாண்மை குறித்து மாநாடு போடுகிறீர்கள். தமிழர் இறையாண்மை குறித்து மாநாடு போடுகிற நீங்கள் காங்கிரசின் பக்கத்திலே கைகோர்த்து நின்றபடி எந்த இறையாண்மையை காக்க புறப்பட்டிருக்கிறீர்கள்? எந்த இறையாண்மையை காக்க புறப்பட்டிருக்கிறீர்கள் கேட்கிறேன் நான். கேவலம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் என்ன கண்டுவிட்டீர்கள் நீங்கள்? நண்பர்களை, இவற்றையெல்லாம் சகித்துக் கொள்ள எனக்கு ஆகவில்லை. ஆனால் கேட்டுக்கொண்டிருக்கிறோமே. நாம் அம்பேத்கருடைய பெயரை சொல்ல வேண்டும் என்றால் அடிப்படையான ஒரு தகுதி வேண்டும். என்ன தெரியுமா? சமரசம் இல்லாத வாழ்வு. சமரசம் இல்லாத வாழ்வு. காந்தியடிகள் 18 முறை உண்ணாவிரதம் இருந்தார் இந்த மண்ணில். 18 முறை காந்தி உண்ணாவிரதம் இருந்தார். உங்களுக்கு காந்தியை பிடிக்கிறதோ இல்லையோ அது வேறு கதை. ஆனால் காந்தி உண்ணாவிரதம் இருக்கிற பொழுதெல்லாம் ஒரு கோரிக்கையை முன்னே வைத்து உண்ணாவிரதம் இருப்பார். ஒன்று கோரிக்கை நிறைவேற வேண்டும் அல்லது செத்து மடிய வேண்டும். பேருக்கு உண்ணாவிரதம் இருந்துவிட்டு 5 நாட்களுக்கு பிறகு முடித்துக் கொள்ளுகிற உண்ணாவிரதத்தை காந்தி இந்த மண்ணுக்கு காட்டவே இல்லை.
அப்படித்தான் திலீபனை சொல்லுங்கள். திலீபன் இருக்கிற திசை நோக்கி தொழுங்கள். திலீபனை நினைந்து பாருங்கள். நான் சொல்வது அதுதான். நீங்கள் காந்தியடிகள், இன்றைக்கு நீங்கள் பூனா ஒப்பந்தம் குறித்து பேசுகிறீர்கள். தலித்துகளுக்கு விரோதியாக மகாத்மா காந்தியை காட்டுவதற்கு முனைகிற ஒவ்வொரு தலித்து தலைவரும் பூனா ஒப்பந்தம் பற்றி பேசுவார்கள். அம்பேத்கர் 2வது வட்டமேசை மாநாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு முயற்சியை எடுத்து அங்கே இருந்த பிரதமர் ராம்சே மெக்டொனால்டை தன் பக்கம் இழுத்து இங்கே உள்ள தலித்துகளுக்கு தனி தொகுதியை பெற்று வெற்றியை அவர் அடைந்த சூழலில் அதை கெடுப்பதற்காக காந்தி பூனாவிலே எரவாடா சிறையில் உண்ணாவிரதம் இருக்கிற பொழுது அவருடைய உயிர் ஊசலாடுகிறது. காந்தியை பொறுத்தவரையில் ஒன்றவர் கோரிக்கை நிறைவேண்டும் அல்லது அவர் சாக வேண்டும். தள்ளாத வயதில் உயிர் ஊசலாடுகிறது. ராஜாஜி ஓடுகிறார். நண்பர்களே, இந்தியாவிலே இருக்கிற அனைத்து தலைவர்களும் தலித்து தலைவர்கள் உட்பட காந்தியிடமும் அம்பேத்கரிடமும் மாறி மாறி பேசுகிறார்கள். கடைசியில் அம்பேத்கர் என்ன செய்தார் யோசித்து பாருங்கள். காந்தி செத்தாலும் தன்னுடைய கொள்கையிலிருந்து விடுபடுவதற்கு அம்பேத்கர் தயாராக இல்லை. ஆனால் காந்தி சாவை தருவினாலும் அந்த கோரிக்கையிலே இருந்து விடுபடுவதாக இல்லை. 2 பக்கமும் 2 பேரும் அப்படி நின்றார்கள். பிறகு கடைசியில் அம்பேத்கர் கொஞ்சம் இறங்கி வந்தார். எதற்காக தெரியுமா? காந்தி என்கிற மனிதனின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அல்ல. காந்தி என்ற மனிதன் செத்து போனால் இந்த நாட்டிலே இருக்கிற அத்தனை தலித்துகளுடைய ரத்தமும் உயர்சாதிக்காரர்களால் சிந்தப்படுகிற சூழல் வந்துவிடக் கூடாதே என்பதற்காக கண்ணீர் வழிகிற இதயத்தோடு அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டதாக அம்பேத்கர் சொல்லுகிறார். அம்பேத்கரின் பெயர் சொல்லுகிற நீங்கள் அம்பேத்கரினுடைய சுவடுகளை பதிக்க வேண்டும். அம்பேத்கர் காந்தியோட சமரசம் செய்யவில்லையே. மகாத்மா காந்தியோட அம்பேத்கர் சமரசம் செய்யவில்லை. நீங்கள் சோனியா காந்தியோட சமரசம் செய்து கொள்கிறீர்களே. பிறகு உங்களுக்கு எதற்கு அம்பேத்கர் படம் என்று கேட்கிறேன். நீங்கள் பிரபாகரனை பற்றி பேசுவது உண்மை என்றால், தமிழ் ஈழம்தான் உங்களுடைய தாகம் என்றால், இந்த தமிழ்நாட்டில் முதலில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், கோபாலபுரத்திலே நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களே, அந்த கலைஞர் கருணாநிதியின் கரத்தை விட்டுவிட்டு வெளியே வாருங்கள். கலைஞர் மீது நமக்கு ஒன்றும் தனிப்பட்ட கோபம் இல்லை. நான் சொல்கிறேன், 4 மாதத்திற்கு பிறகு வர இருக்கிற தேர்தலில் தன்னுடைய முதல்வர் நாற்காலியை தானாகவே அவர் இழக்கப் போகிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சீமானிடம் நான் தெளிவாகவே சொன்னேன். தெரிந்தோ தெரியாமலோ சிறையிலே இருந்து வந்த அடுத்த கணமே நீங்கள் ஒரு வார்த்தை வழங்கி இருக்கிறீர்கள். அது தெய்வமே, எனக்கு தெய்வ நம்பிக்கை உண்டு, தெய்வமே உங்கள் மூலம் தந்ததாக நான் நினைக்கிறேன். முதல்வர் தமிழகத்தில் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அங்கே நான் நிற்பேன். நான் சீமானிடம் சொன்னேன், இது வெறும் வார்த்தையாக காற்றிலே கலந்துவிடக் கூடாது. எங்கே கலைஞர் நிற்கிறாரோ தெளிவான விஷயம். காரணம் நண்பர்களே, போர்க்களத்தில் எதிரி யார் என்பது தெளிவாக இருக்க வேண்டும். நெருக்கடியான நேரத்தில் தமிழ் சமுதாயத்தை காட்டிக் கொடுத்து விட்டு தன்னுடைய நாற்காலியை காப்பாற்றிக் கொண்ட மனிதர் அந்த பக்கம். அவருக்கு எதிராக எந்த நிலையிலும் எவ்வளவு சீரழிவை சந்தித்தாலும், எத்தனை சிறைச்சாலைக்கு போவதாக இருந்தாலும், எவ்வளவு இன்னல்கள் இருந்தாலும் இந்த இனத்திற்காக வாழ்வேன் என்று சொல்லுகிற மனிதன் மறுபக்கம். நில்லுங்கள். ஜெயலலிதாவுக்கும் இங்கிருந்து நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். சீமான் நிற்பது என்று முடிவெடுத்து விட்ட பிறகு அந்த இடத்தில் வேறு எந்த மனிதனும் ஒரு வேட்பாளரை நிறுத்தக்கூடாது. நான் யாரையும் வன்மையான வார்த்தைகளால் பெய்து பேசுகிற வழக்கம் உடையவன் இல்லை. ஆனால் மேடைக்கு மேடை ஜெயலலிதா கருணாநிதியை திருக்குவளை தீய சக்தி என்று சொல்கிறாரே, நான் அப்படியெல்லாம் இழித்தும் படித்தும் பேசுகிற பண்பு உடையவன் இல்லை. ஆனால் ஒரு தீய சக்தி என்று நீங்கள் உண்மையிலேயே சொல்வதாக இருந்தால் அந்த தீய சக்தி அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் உங்களுடைய கனவு என்றால் சீமானுக்கு பின்னாலே அத்தனை பேரும் நிற்கட்டும். சீமான் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட வேண்டும். இது ஒன்று. அடுத்து மிக முக்கியமானது எனக்கு என்ன தெரியுமா? ஜெர்மனியினுடைய இரும்பு மனிதனாக போற்றப்பட்டவன் பிஸ்மார்க் மிக தெளிவாக சொன்னான், one should not fight on two fronts என்று.
ஒரே நேரத்தில் 2 எல்லைகளில் நின்று போரிடக்கூடாது என்றான். நாம் ஒரே நேரத்தில் ஒரே பார்வையை ஒரு பக்கம் தான் செலுத்த வேண்டும். அது நான் வேண்டிக் கொள்கிறேன். நான் கடவுளை எல்லாம் வேண்டுகிறேன், எந்த காரணம் கொண்டும் காங்கிரஸ் திமுகவை விட்டு வந்துவிடக் கூடாது என்று. திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் ஒன்றாக கைகோர்த்து களத்திலே நிற்க வேண்டும். அது இன எதிர்ப்பு சக்தி என்பது தெளிவாக வேண்டும். அதற்கு எதிராக அனைத்து கட்சிகளும் நின்றால்தான் நீங்கள் தமிழர் குறித்து பேசுவதற்கான அடிப்படை தகுதி உள்ளவர்கள் என்று நான் சொல்லுவேன். நீங்கள் மேடையிலே நின்று கொண்டு ஈழத்தமிழனுக்காக பேசுவது, ஆனால் சோனியா காந்தியின் பக்கத்திலே போய் நின்று சாமரம் வீசுவது என்றால் வேல்முருகன் இனியாவது போய் டாக்டர் ராமதாசுக்கு சொல்ல வேண்டும். எனக்கொன்றும் கவலை இல்லை. நான் தெளிவாக இருப்பவன். சாகும் வரையில் ஒரு சட்டமன்றத்திற்கோ ஒரு நாடாளுமன்றத்திற்கோ ஒரு உள்ளாட்சி துறைக்கோ போய் உட்கார வேண்டும் என்கிற சஞ்சலமே இல்லாதவன் நான். இந்த சமுதாயம் சிறக்க வேண்டும், என் இனம் சிறக்க வேண்டும், என் மொழி வாழ வேண்டும். இந்த இனமும் மொழியும் வாழ வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் நான் சொல்கிறேன், நண்பர்களே, நமக்குள்ளேயே பிரிவுகள் இருக்கின்றன. திருமாவளவன் வர வேண்டும். நான் ஆரத்தழுவி அரவணைத்துக் கொள்ள தயார். திருமாவளவன் இங்கே வரட்டும். பாட்டாளி மக்கள் கட்சி 10 சீட்டுகளுக்காக நின்றால் மற்ற கட்சிகளை விட நாங்கள் மாற்று கட்சியாக இருக்கிறோம், கொள்கை தங்கங்கள் என்று இனி பேசக்கூடாது. குறைந்தபட்சம் வேல்முருகனுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் தலைவர் உங்களை மீறி, உங்கள் உணர்வுகளை எல்லாம் மீறி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் போய் நின்றால் நீங்கள் ஒரு சட்டமன்ற வேட்பாளராக நிற்க கூடாது. கூடாது. பிறகு என்ன? பிறகு என்ன? ஆளுக்கு ஒரு பேச்சு பேசுவதற்கு என்ன கோமாளி மேடையா? எனவே நான் நிறைவாக சொல்கிறேன், ராமதாஸ் அவர்களே, உங்கள் தாள் பணிந்து கேட்கிறேன். எவன் தாளையும் நான் பணிந்து பழக்கம் கிடையாது எனக்கு, என் பெற்றவர்கள் தாளை தவிர. என் அம்மாவை தவிர உலகத்தில் யாரையும் அம்மா என்று சொல்லி எனக்கு பழக்கமே கிடையாது. நான் ஐயா என்று அனைவரையும் சொல்லுவேன். நான் ஒரு முறை மூப்பனார் கேட்டார், நீங்கள் எல்லாரையும் ஐயா என்று சொல்லுவீர்களா? ஆம். உங்களை மட்டும் நான் ஐயா என்று சொல்வதில்லை ஐயா. சார் என்பது தமிழில் ஐயா என்று பொருள். நான் கடலை விற்பவனையும் ஐயா என்று சொல்லுவேன், சுண்டல் விற்பவனையும் ஐயா என்று சொல்லுவேன், உங்களையும் ஐயா என்று சொல்லுவேன் என்று நேரிலே சொன்னவன் நான். எனக்கு கவலை இல்லை, எந்த எதிர்பார்ப்புக்காகவும் களத்திலே நான் நிற்கவில்லை. அதனால் சொல்கிறேன், நான் இப்பொழுது இந்த இனத்துக்காக தாழ்வணிந்து கேட்கிறேன், ராமதாஸ் அவர்களே, உங்களுக்கு 10 சீட்டு முக்கியமா அல்லது இந்த இனத்தினுடைய மான உணர்வு காக்க வேண்டும் என்கிற கடமை முக்கியமா? முக்கியம் என்றால் இங்கே வாருங்கள். ஜெயலலிதாவுக்கும் சேர்த்து சொல்கிறேன், ஜெயலலிதா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை ஒழித்துவிட்டு அனைவருடைய ஆதரவின் பேரிலும் அங்கே வந்து உட்காருவது மட்டும் எங்கள் நோக்கம் இல்லை. நான் இந்த நாற்காலியில் வந்து உட்கார்ந்தால் கருணாநிதி எந்த சமூக கடமையை செய்ய தவறினாரோ அந்த கடமையை நான் செய்வேன் என்று ஜெயலலிதா சத்தியம் செய்ய வேண்டும். தமிழ் ஈழம் கிடைப்பதற்கான அத்தனை சாத்திய கூறுகளையும் இங்கே இருந்தபடி மத்திய அரசின் மூலமாக நிர்பந்தித்து அதற்கான பணிகளை நான் முனைப்போடு செய்வேன் என்று சத்தியம் செய்ய வேண்டும் ஜெயலலிதா. இல்லை என்றால் காட்சி மாறும், ஆட்சி மாறாது. என்ன நடக்கும்? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியின் நாற்காலியில் இருந்தால் கலைஞருடைய குடும்பம் பிழைக்கும். ஜெயலலிதா ஆட்சி நாற்காலியில் வந்தமர்ந்தால் சசிகலாவின் குடும்பம் சுரண்டும். இரண்டுக்கும் நடுவில் நட்டப்படுபவன் யார்? நாம் தானே நண்பர்களே. ஆனால் இந்த முறை சீமானும் நானும் பேசுகிற பொழுது கூட தெளிவாக சீமான் சொன்னார், நான் அதை வழிமொழிந்தேன். யார் வர வேண்டும் என்பது இந்த தேர்தலில் முக்கியம் இல்லை, யார் இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த தேர்தலில் முக்கியம். சென்ற இதழில் சீமான் எழுதின கட்டுரையை படித்துவிட்டு உடனடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். என்ன கட்டுரை அது? அது கடைசியில் முடிக்கிறது அழகு. அதைவிட முக்கியம், ஜெயலலிதாவை நான் ஆதரிப்பேன்.
ஜெயலலிதா எனக்கு கோடிக்கணக்கில் பெட்டி பெட்டியாக கொண்டு வந்து கொடுத்தார் என்று எவன் கலங்கம் சுமத்தினாலும் கவலை இல்லை. இந்த கலைஞரையும் காங்கிரசையும் வீழ்த்துவதற்காக நான் ஆதரிப்பேன். அதே நேரத்தில் இந்த ஜெயலலிதாவின் ஆட்சியிலும் சிறையிலே இருக்க போகின்றவன் சீமான் தான் என்ற புரிதல் அந்த மனிதனுக்கு இருக்கிறது என்றால் நோக்கத்தில் கொஞ்சம் கூட தடுமாற்றம் இல்லை என்பதுதான். எனவே நான் நிறைவாக சொல்கிறேன், என்ன செய்யலாம் என்று கேட்டீர்கள். என்ன செய்யலாம் என்று ஒவ்வொருவரும் சொல்லுவீர்கள் என்று நான் நினைத்தேன். என்ன செய்யலாம் என்பதை தவிர என்னென்னவோ செய்து கொண்டிருக்கிறோம். நான் என்ன செய்யலாம் என்பதை 2 நிமிடத்தில் சொல்லிவிட்டு உட்காருகிறேன். ஒன்று, எங்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் சேர்ந்து கூட்டணி அமைக்க வேண்டும். அப்படி அது கூட்டணி அமைத்து நிற்கிற இடத்தில் நாம் தெரு தெருவாக மேடை போட்டெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பேச வேண்டிய அவசியமே இல்லை. மேடை பேச்சுக்கு எந்த மரியாதையும் இல்லை நண்பர்களே. பேச வேண்டியதில்லை. நாம் அனைவரும் பேச வேண்டியதற்கு மாறாக பிரபாகரன் நம்மிடம் ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த 300க்கும் மேற்பட்ட படங்களில் பார்த்தாலே இருதயத்தை கிழித்து குருதி வெள்ளம் வெளியே வருகிறார் போல் இருக்கிற ஒரு 30 படங்களை தேர்ந்தெடுப்போம். அந்த 30 படங்களை ஒன்றாக சேர்த்து இலவசமாக ஒரு தொகுதியில், ஒரு சட்டமன்ற தொகுதியில் 1,00,000 பேரிடம் வீடு வீடாக சென்று கொடுத்து பாருங்கள். நகரத்திலே இருக்கக்கூடிய தமிழன் மனசாட்சியை விற்றவன், நகரத்திலே இருக்கக்கூடிய தமிழன் நுகர்பொருள் கலாச்சாரத்திற்கு அடிமையாகி போனவன். ஆனால் கிராமத்திலே உள்ளவன் இருதயத்தில் இன்னமும் ஈரம் இருக்கிறது. ஈரம் இருக்கிற அந்த கிராமத்து தமிழனிடம் நீங்கள் சென்று சேர்க்கவில்லை. எனவே நாம் செய்வோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு வேட்பாளர் நிற்கிறாரா, அவரிடம் போவோம். நண்பரே, நீங்கள் கோடி கோடியாக கொட்ட வேண்டியதில்லை. அவர்கள் எங்கெங்கு எப்படி சம்பாதித்தார்களோ அவை அனைத்தையும் கொண்டு வந்து கொட்டட்டும். நீங்கள் ஒன்று செய்யுங்கள், 1,00,000 இந்த இலவசமாக இந்த படங்களை மட்டும் அச்சிட்டு கொடுங்கள். நாங்கள் இன வெறுப்பை உருவாக்கவில்லை. ஒரு இனத்திற்கும் இன்னொரு இனத்திற்கும் எதிராக வெறுப்பை விதைத்தால் தான் குற்றம். ஒரு மொழிக்கும் இன்னொரு மொழிக்கும் இடையே ஒரு வேறுபாட்டை உருவாக்கினால்தான் குற்றம். ஒரு சாதிக்கும் இன்னொரு சாதிக்கும் இடையிலே பிரச்சனைகளை உருவாக்கினால்தான் குற்றம் தேர்தல் களத்தில். ஆனால் என்னுடைய இனம் விழுந்து கிடக்கிறது. என் இனம் ஒரு இடத்திலே அழிந்தது. அந்த அழிவை கொண்டு போய் மக்களிடம் காட்டுவதில் தேர்தல் எந்த சட்டமீறலும் கிடையாது, எந்த விதிமீறலும் கிடையாது. இதை நாம் செய்ய வேண்டும். ஒன்று. இரண்டாவது முக்கியமானது, இதை சொல்லி நான் விடைபெறுகிறேன். மீண்டும் மீண்டும் நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் மௌன பார்வையாளனாக. சின்ன கடை சந்திலும் ஒத்த கடை வீதியிலும் தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதனால் என்ன பயன்? நீங்கள் வடபுலத்திலே இருக்கக்கூடியவர்கள் எந்த தலைவனுக்காவது இந்த தமிழ் ஈழம் குறித்து தெளிவான ஒரு பார்வை உண்டா? தெளிவான ஒரு பார்வை வடபுலத்திலே உள்ளவர்களுக்கு உண்டா? நான் எதையும் வெளிப்படையாக சொல்கிறேன். ஒன்று, நாளைக்கே நீங்கள் தனி தமிழ்நாடு வாங்கிவிட போகிறீர்களா? எல்லாரும் முத்துக்குமார் ஆகிவிட முடியுமா? தனி தமிழ்நாடு நாம் வாங்க போவதில்லை. நாம் 1000 தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கலாம். இந்த தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய 6.5 கோடி தமிழர்களில் ராஜபக்சே வருகிற பொழுது ரத்தன கம்பள விரிப்பை நடத்தி வரவேற்பு கொடுத்து விருந்துண்ண செய்த நிலையில், காமன்வெல்த் விளையாட்டு நடக்கிற பொழுது சிறப்பு விருந்தினராக வரவழைத்த நிலையில், இந்த தமிழ்நாட்டிலே இருந்த 6.5 கோடி தமிழனும் எங்கே போய் தொலைந்தான்? மாநாட மயிலாடவில் மனமகிழ்ந்து கிடந்தான், தொலைக்காட்சியிலே தொலைந்தான். இவனை அப்படியெல்லாம் நீங்கள் உசுப்பி விட்டு ரதகஜ துரக பதாதிகளோடு படை நடத்தி மத்திய அரசுக்கு எதிராக போர் நடத்தி நீங்கள் தனி தமிழ்நாடு பெற்றுவிடப் போகிறீர்களா? ஒரு நாளும் கிடையாது. ஆனால் ஒன்றை நீங்கள் செய்ய முடியும். வடபுலத்திலே இருக்கக்கூடியவர்களை சிந்தியுங்கள், சிந்தியுங்கள். நான் சொல்கிறேன், இந்தியாவிலே தான் நான் இருக்கிறேன், இந்திய தமிழனாக இருக்கிறேன். ஆனால் இந்திய தமிழனாக இருப்பதற்கு என் இன உணர்வை நான் பறிகொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் மொழி பற்றை நான் இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் தயவு செய்து யோசியுங்கள். இன்றைக்கு காங்கிரசுக்கு எத்தனை பேர் இருக்கிறான்? 204 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறார்கள். 543 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் காங்கிரசின் பக்கம் இருப்பவர்கள் 204 பேர். அப்படி என்றால் 300க்கும் மேற்பட்டவர்கள் காங்கிரஸ் கட்சி அல்லாத நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அவர்களிடம் நாம் இதுவரையில் சென்று பேசினோமா?
ஒரு முறை டெஸ்மா மாநாடு நடந்தது. மாவீரன் நெடுமாறன் பேசிவிட்டு போனார். நெடுமாறனை போன்றவர்களுடைய முயற்சியில் அன்றைக்கு டெஸ்மாவுக்கு தலைவராக இருந்தவர் தான் இன்றைக்கு ஆட்சி நாற்காலியில் முதல்வராக அமர்ந்திருக்கிற கலைஞர் அவர்கள். டெஸ்மாவை கூட்டினீர்கள், நோக்கம் என்ன? ஒரு தெலுங்கு தேசம் கட்சியின் ராமாராவை வரவழைத்தீர்கள். வடபுலத்திலே இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களையும் வரவழைத்தீர்கள். ஈழத் தமிழர் விவகாரம் குறித்தவர்களுக்கு தெளிவுபடுத்தினீர்கள். இன்றைக்கு என்ன நடக்கிறது? சென்ற முறை தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் என்னுடைய நெருங்கிய நண்பர். அப்பொழுது நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடக்கிறது. அத்வானி துணை பிரதமராக இருக்கிறார். நான் ராதாகிருஷ்ணனை கேட்டேன். ராதாகிருஷ்ணன் சொன்னார், துணை பிரதமராக இருக்கின்ற அத்வானியிடம் நான் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை வளர்க்க வேண்டும் என்றால் கொஞ்சம் தமிழ் இன உணர்வோடு சேர்த்து நாம் செயற்பட்டால் தான் சரியாக இருக்கும். இந்த ஈழ பிரச்சனையில் நாமும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். அதற்கு அத்வானி சொன்னார், இங்கிருந்து பிழைக்க சென்றவர்கள் அங்கே பிழைக்க வழி இல்லை என்றால் அவர்கள் அங்கிருந்து வந்துவிட வேண்டியது தானே, நாம் என்ன தடுக்கிறோமா என்று கேட்டார். இதுதான் ஒரு நாட்டின் துணை பிரதமராக இருந்தவருக்கே உள்ள புரிதல். இவர்களுக்கு புரிய வைக்க நாம் முயன்றோமா? எனவே நான் சொல்கிறேன், பிரபாகரன் ஒரு அற்புதமான செயலை செய்திருக்கிறார். இந்த படங்களுக்கு கீழே வெறும் தமிழிலே அவர் எழுதவில்லை, வெறும் தமிழில் இல்லை, கீழே ஆங்கிலத்தில் ஒவ்வொன்றையும் மொழிபெயர்த்திருக்கிறார். 1956 தொடங்கி இன்று வரையில் கிரோனாலஜிக்கல் ஆர்டர், கால வரிசைப்படி நடந்த அத்தனை அத்துமீறல்களையும் ஆங்கிலத்திலே பட்டியல் போட்டிருக்கிறார். இவற்றை நாம் இங்கிருந்து கொண்டு போவோம். அத்வானியை பார்ப்போம், நிதிஷ்குமாரை பார்ப்போம், லாலு பிரசாத்தை பார்ப்போம், மாயாவதியை பார்ப்போம். யாரெல்லாம் காங்கிரசுக்கு குழி தோண்ட காத்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் பார்ப்போம். அவரிடம் உண்மைகளை பேசுவோம். இந்திய வெளிவிவகார கொள்கையை மாற்றி அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுவோம். நாடாளுமன்றத்தில் இந்த ராஜபக்சேவை ஒரு சர்வதேச குற்றவாளியாக நிறுத்த வேண்டும் என்று குறைந்தபட்சம் ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதற்காவது நாம் முயல்வோம். இவற்றையெல்லாம் நாம் செய்வதற்கு முதலில் நாம் ஒன்றாக இருக்க வேண்டும். அதனால் நான் சொல்கிறேன், வெறும் மேடை போட்டு ஏமாற்றாதீர்கள். இங்கு ஒரு பேச்சு அங்கு ஒரு பேச்சாக நிற்காதீர்கள். தேர்தல் களத்திற்கு ஒரு அணி, பிறகு ஈழத்தமிழனுக்கு குரல் கொடுப்பதற்கு ஒரு அணி. இதுதான் இந்த தமிழ் சமுதாயத்தை பீடித்திருக்கிற மிகப்பெரிய பிணி. இந்த பிணி அகல வேண்டும். முழுக்க முழுக்க தமிழ் இன உணர்வுள்ள ஒரு கூட்டணி உருவாக வேண்டும். அந்த கூட்டணி காங்கிரஸ் திமுகவை ஆணி வேரோடு அகற்றுவதற்கான வேலையில் ஈடுபடுவதற்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் யோசியுங்கள். நன்றி, வணக்கம்.